வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த பாஜகவினரையும் இப்போ சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு ஒருத்தருடைய ராஜினாமா கடிதம். யார்? தெலுங்கானா மாநிலத்தில் கோஷா மகள் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை அந்த கோஷா மகள் கான்ஸ்டிடியூன்சியில் ராஜா சிங் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ பிஜேபியிலேருந்து நான் குவிட் பண்ணுறேன், விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு. பிஜேபியிலேருந்து விலகிறதுனால நான் வேறு ஏதாவது கட்சியில் போய் சேர போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் என்னுடைய ஆதரவு மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, பிஜேபிக்கு இருக்கும், அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக பாஜகலேருந்து விலகியிருக்காரு? சில பேர் கட்சியிலேருந்து கட்சி தவறாங்க அப்படின்னா ஏதாவது வேறு கட்சிக்கு போனால் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் இவர் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனாலும் நான் வந்து பிஜேபியிலேருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான பின்னணி என்ன தெரியுமா? சமீபத்தில் தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவர் தேர்தல் வந்து நடந்திருக்கு. இந்த தேர்தலில் யார் தெரியுமா ஜெயிச்சிருக்கிறது? அதாவது டெல்லி மேலிடம் யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? சும்மா கண் துடைப்புக்காக இந்த நாமினேஷன்லாம் நடக்கும். ஒருத்தர் தான் யாரை வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ டெல்லி மேலிடம், அவங்க ஃபார்மாலிட்டிக்கு நாமினேட் வந்து பண்ணுவாங்க, அதாவது வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணுவாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒருமனதாக அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா மாநிலத்திலையும் நடக்கும். நம்ம ஊர்லேயும் நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார். எல்லாருமே ஒருமனதாக நயினார் நாகேந்திரனை செலக்ட் பண்ணாங்களே, அது மாதிரி தெலுங்கானாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராமச்சந்திர ராவ் இருக்கார்ல, அவர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ ராஜா சிங் அவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ என்ன நடக்கும்? 10 கவுன்சிலர்களுடைய சப்போர்ட் தேவை. அப்போ தான் வேட்புமனு வந்து பரிசீலிக்கப்படும். 10 கவுன்சிலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஏன்னா கட்சி மேலிடம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ராமச்சந்திர ராவை வந்து நியமனம் செய்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ எதுக்காக கட்சியுடைய மேலிடத்துடைய உத்தரவையும் தாண்டி நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கவுன்சிலர்கள் நினச்சிருக்கலாம். அதனால ராஜா சிங் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராமச்சந்திர ராவ் அவர்கள் தெலுங்கானா பாஜகவுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. இதன் காரணமாக தான் இப்போ ராஜா சிங் அவர்கள் நான் பிஜேபியிலேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. நீங்கள் ராஜா சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறவர், அதிரடியான பாலிடிக்ஸ் பண்ணுறவர். இதே ராமச்சந்திர ராவ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாலிடிக்ஸ், ரொம்ப மென்மையான பாலிடிக்ஸ் பண்ணுறவர். நீங்கள் தெலுங்கானா மாதிரியான இன்னும் பிஜேபி இங்கே ஆட்சிக்கே வரலை. அப்போ பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா சாஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகாது, அதிரடியான பாலிடிக்ஸ் தான் தேவை. அதை தான் தொண்டர்களும் விரும்புவாங்க. எப்படி தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் ஏன் அண்ணாமலையை விரும்புகிறாங்க? அண்ணாமலை அதிரடியான அரசியல் செய்யக்கூடியவர். அதே மாதிரி தான் இங்கே ராஜா சிங் அவர்களும். ராஜா சிங் அவர்களை வந்து மாநில தலைவராக போடுறதுக்கு பெரிய ஆதரவு கூட்டம் இருந்துச்சு. இங்கே தொண்டர்களுடைய ஃபுல் சப்போர்ட்டு ராஜா சிங்க்கு இருந்துச்சு கிராஸ் ரூட்டில். ஆனால் மேலிடம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ராவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் வைஸ் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ராவ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவில் இல்லை. நீங்கள் 2009, 2014, 2018, 2019, 2021, 2023 இவ்வளவு தேர்தல்களில் ராமச்சந்திர ராவ் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. அதில் எம்எல்ஏ தேர்தலும் இருக்குது. இதில் இப்போ நான் சொன்ன வருடங்களில் எம்எல்சி தேர்தலும் இருக்குது, எம்பி தேர்தலும் இருக்குது. இத்தனை தேர்தல்களில் ராமச்சந்திர ராவ் அவர்கள் தோல்வியை தழுவியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2015 மட்டும் எம்எல்சி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. எம்எல்சி எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி தேர்தலில் அவர் ஜெயிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது தேர்தல் நடைமுறை வைஸாகவும் அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டலை. அப்படி இருக்கும்போது ஏன் ராஜா சிங் அவர்களை புறக்கணிச்சுட்டு, தொண்டர்கள் விரும்பக்கூடிய ராஜா சிங்கை புறக்கணிச்சுட்டு ஏன் ராமச்சந்திர ராவ் அவர்களை வந்து டெல்லி மேலிடம் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியாக வந்து இருக்குது. கட்சி தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இது மாதிரியான தலைவர்களை வச்சு நம்ம டெஃபினட்டாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ அதில் வந்து தொண்டர்களும் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதனால தான் நான் வந்து கட்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு. தென் மாநிலங்களை ஏன் வந்து டெல்லி மேலிடம் இப்படி இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. நீங்கள் நார்த்தில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கு. நார்த்திலேயே இன்னும் அடுத்து ஒரு பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்க வேண்டிய தருணத்தில் பிஜேபி இருக்காங்க. மோடி அவர்களுடைய ஏரா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் மோடிஜி என்ன ஆகும்? ஒரு பெரிய குழப்பத்தை பாஜக வந்து சந்திக்கும். ஏன்னா கட்சி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இப்போ மோடி வளர்ந்து நிற்கிறாரு. அப்போது மோடி அவர்களுடைய காலகட்டத்திலேயே பெரிய பெரிய தலைவர்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாக்கி லீடர்ஸ் எல்லாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்காங்க. ஆனால் அதில் சொதப்புறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தை விட சவுத்தில் இன்னும் அதிகப்படியான தலைவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு. தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைவர்களை உருவாக்கி கட்சியை வந்து வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனாலும் சொதப்புறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் தெலுங்கானாவில் முன்னாடி பண்டி சஞ்சய்குமார் இருந்தார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். தொண்டர்கள் முழுவதுமாக பண்டி சஞ்சய்குமாரை அக்செப்ட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டி சஞ்சய்குமாரை டெல்லி பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு தெலுங்கானா பிஜேபிக்கு புதிய தலைவரை அப்பாயின்ட் பண்ணாங்க. நீங்கள் கர்நாடகாவில் பாருங்கள், எடியூரப்பாவுக்கு பதிலாக
யார் பசவராஜ் பொம்மையை கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் பிஜேபி தோல்வியை தழுவுனுச்சு. மூணாவது அண்ணாமலை இன்னொரு முறை மாநில தலைவராக அவர் கண்டினியூ ஆயிருந்தார் அப்படின்னா கட்சி வந்து 15-20% கட்சி வளர்ந்துருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க அதிமுகவுடைய கூட்டணிக்காக. 3. இப்போ அந்த வரிசையில் டைகர் ராஜாசிங் அவர்கள். இப்போது ஹிந்தி பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால நார்த்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், ஹிந்தியை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மாநிலங்கள் நார்த்தில் அதிகம். சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது மோடி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தலைவர்கள் அவசியம். அப்போ தான் சவுத்தில் வந்து பிஜேபி வளர முடியும். ஸோ அது மாதிரியான லீடர்ஸ் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. பண்டி சஞ்சய்குமாராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், டைகர் ராஜாசிங்காக இருக்கட்டும். அப்போ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்காம என்ன கேல்குலேஷனில் பிஜேபி மேலிடம் இது மாதிரியான கிராஸ் ரூட்டில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து மாற்றிட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்காம அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறது வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? ஏன் இது ஒரு சாதாரண கேல்குலேஷன் ஒரு நார்மல் தொண்டர்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தானே பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் பாலிடிக்ஸில் ரொம்ப நாலேஜ்லாம் இல்லாத நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் டெல்லி மேலிடத்துக்கு இதெல்லாம் வந்து யோசிக்க தோணலை? ஸோ வேறு ஏதாவது கேல்குலேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.